இப்போ ரசிகர்களுக்கு வந்து அவர் இவ்வளோ பெரிய ஆள், அவர் தேசிய விருது வாங்கினவர், அவர் 10 பங்களா வச்சுருக்கிறாரு, படகுக்காரில், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் படம் நல்லா இல்லைன்னா இந்த படம் யாராக இருந்தாலும் திட்டி தீர்த்துருவாங்க. அது இன்றைக்கி அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் திட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அவன் ஆத்திரம் முழுக்க கொண்டு வந்து ஒரே நாளில் கொட்டிடுறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப யோசித்து இது பிடிக்குமா பிடிக்காதா, இந்த சீன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கணும். இப்போல்லாம் குரூப் டிஸ்கஷனுங்கிறதே இல்லை. முன்னெல்லாம் வந்து எல்லா இயக்குநர்களுமே ஒரு 10 பேர் 20 பேரோட உட்காந்து நாள் கணக்கில் பேசுவாங்க. அதில் நல்ல நல்ல சீன்லாம் பொறுக்குவாங்க. ஒரு ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் கடத்தரில் சந்திக்கிறாங்க, இதை எப்படியா வைக்கலாம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிப்பாங்க. இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், எல்லாமே ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதில் எது பெட்டராக இருக்கோ அதை எடுத்து அந்த சீனை வைப்பாங்க. அப்போ இப்படி பொறுக்கி ஒரு சீன் வைக்கும்போது படமாக வரும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நோட்டை தூக்கிட்டு எங்கேயாவது மலையடி வாரத்துக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ரிசார்ட்டில் ரூமை போட்டு உட்காந்து மாங்குன்னு எழுதிட்டு வந்து படம் எடுத்தால் தயாரிப்பாளர்களுக்கும் காட்டுறதில்ல. கடைசியாக படமாக வரும்பொழுது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக மாறுது.